பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறது நான் காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 5 பீட்ரூட் எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட்டு, 5 பீட்ரூட்டு. அப்புறம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் பூண்டு, காஞ்ச மிளகா, கடுகு, கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இவ்வளோ தான் இதோடைய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் தான் இது. ரொம்ப கம்மி டைமில் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் காட்டும், இல்லை நைட்டு டின்னருக்கு நம்மளுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக செய்யணும், நம்மளுக்கு போதுமான டைம் இல்லை, நம்ம வேறு பொரியலெல்லாம் செய்யறதுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகுன்ற மாதிரிலாம் கிடையாது. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். ஒரு சின்ன கடாயை எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த கடுகு அப்புறம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிருச்சு. கொஞ்சம் அந்த கடலப்பருப்பு கொஞ்சம் கோல்டிஷ் ப்ரௌன் ஆகட்டும். இதில் நம்ம இந்த மாதிரி லைட்டாக இடித்து வச்சுருக்கேன் பூண்டு. அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். பூண்டெல்லாம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அதோடைய சாரெல்லாம் இறங்கி கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த கலரில் வந்த உடனே நம்ம வந்துட்டு துருவி வச்சுருக்க பீட்ரூட் போட்டுக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளவே குக் ஆகிடும். நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் விட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொளிச்சிக்கலாம். லைட்டாக. ஸோ சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சது பொரியல். நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் குயிக் ரெசிபி. ஒரு 5 பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. பூண்டு, காஞ்ச மிளகா, கடுகு, கடலப்பருப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பேன் எடுத்து பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றினோன்னு நம்ம தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலப்பருப்பு போட்டு அது கடலப்பருப்பு கொஞ்சம் கோல்டிஷ் ப்ரௌன் ஆன உடனே நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு போடணும். பூண்டு கூட சேர்த்து காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாரெல்லாம் அதில் இறங்கும். அந்த காஞ்ச மிளகாவில் இருக்க காரெல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கினா தான் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த வெஜிடபிள்ஸ் போட்டாலும் அதில் மிங்கல் ஆகி அதை கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை இதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கின விடனே கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது நான் சப்பாத்திக்கு பண்ணுறதுனால சப்பாத்தி மாவில் ஆல்ரெடி நான்
உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு கம்மியாக தான், ஒரு அளவாக தான் போட்டிருக்கேன். போட்டு இப்போ நம்ம லிட்டு மூடிடலாம். லிட்டு மூடிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். ஓகே, நம்ம லிட்டு மூடிடலாம். இப்போ லிட்டு மூடிட்டு கொஞ்சம் சிம்மிலே வேகட்டும், லோ ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். நம்ம 10 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம லிட்டு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஒரு குறிப்பிட்ட டைம், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அப்பப்போ கலரி விடணும். அப்போ தான் அது ஈவனாக எல்லா பக்கமும் சேர்ந்து குக் ஆகும். நம்ம கரண்டியில் இப்படி எடுத்து இப்படி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, மிக்ஸ் பண்ணுறப்பவே நம்மளுக்கு தெரியும் அது குக் ஆகிருக்கா இல்லை இன்னும் இருக்கான்னு. இது வந்து ஹாஃப் குக் ஆகிருக்கு. அப்படின்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நம்மளுக்கு கரண்டியில் நம்ம கலடி விடுறப்பவே தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். நான் அப்பயே சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கலாம். அப்போ தான் அது இன்னும் சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணியே போதும். அது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி குக் ஆகிற வரைக்கும் லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்தேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.